ஹே காய்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆப்டான ஒரு எக் பெப்பர் ரைஸோட வந்துட்டோம்ல. ஒரு வெங்காயம் உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆனோடனே அவன் தலை மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தலை மேல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து குயிக்கா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இப்போ உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த உருளைக்கிழங்க லிட்டை போட்டு வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். கரெக்டா ஒரு 4 to 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு ஷாக்கை கொடுத்துட்டான். உருளைக்கிழங்கு நல்லாவே சூப்பராகவே வெந்துருச்சு. குயிக்கா ஒரு மிக்சிங் கொடுத்து நடுவில் ஒரு பள்ளத்தை தோண்டிடலாம். இப்போ நம்மளோட ஹீரோ எக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறலாம். 2 முட்டையை அந்த பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு முட்டைக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த பெப்பர் சிக்கன் ரெசிபில இருந்து மசாலா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவை தாராளமா நம்ம முட்டை மேல சேர்த்துக்கலாம். என்ன மசாலா போட்டு அரைச்சு ஆட் பண்ணிருக்கேன்றத நான் கமெண்ட்ஸ்ல பிங்க் பண்ணிடுறேன். அடுப்பை நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு முட்டையை மெதுவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை நம்ம சேர்த்துருந்த முட்டை, உப்பு, மசாலா எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கோட அந்த முட்டை மிக்சரை நல்லா கிளறி விட்டுறலாம். முட்டையும் உருளைக்கிழங்கும் ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறமா வடிச்சு ஆற வச்ச ஒரு பிளேட்டு சாப்பாடை இந்த முட்டை உருளைக்கிழங்கு கலவையோட சேர்த்து நம்ம ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, வெரைட்டி ரைஸ் எல்லாம் அந்த மாதிரி பொறுமையா நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். என்கிட்ட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது என் மைண்டு வாய்ஸ் என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வியை கேட்குறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் எல்லாருமே நெருப்பு கோழி சுட சுட சாப்பிடணும். ஸ்கூலுக்கெல்லாம் எந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஸ்கூல்லேயே சாப்பிட்ருவாங்க. குளிருக்கு இதமாக சுட சுட இந்த ரெசிபி கோயில் பிரசாதம் மாதிரி 5 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு ஆப்டான ரெசிபி. ஊறுகாவே போதும் இதுக்கு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் கிச்சன் தேட்டரில் ட்ரை பண்ணிட்டு இதை சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.